ஸோ டான்சில்ல மொத்தமா 4 டைப் இருக்கு. ஒன்னு வந்து பேலட்டைன் டான்சில். டான்சில்ஸ்ல சதை வளர்ந்துருக்குன்னு சொல்லுவோம் காமனா. ஸோ அதுதான் வந்து பேலட்டைன் டான்சில். ஸோ அந்த பேலட்டைன் டான்சில் நம்மளோட வாய் திறக்கும் போது உள்நாக்கு பகுதியில் 2 சைடு ஆர்ச் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆர்ச்குள்ள வந்து சின்ன தசை மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த பேலட்டைன் டான்சில். அதுல ஏதாவது இன்ஃபெக்ஷனோ இல்ல வீக்கமோ வரப்போ தான் நம்ம அதை டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுதான் டான்சில்ஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அடினாய்டு அப்படின்றதும் ஒரு டான்சில் டைப் தான். ஸோ அடினாய்டு அப்படின்றது ஃபெரிஞ்சல் டான்சில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து பேலட்டைன் டான்சில் சொல்லுவோம். அடினாய்டுன்றத ஃபெரிஞ்சல் டான்சில் சொல்லுவோம். ஸோ இந்த அடினாய்டு அப்படின்றது எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா மூக்குக்கு பின் பகுதியில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி இன்னும் 2 டைப் ஆஃப் டான்சில் இருக்கு. ஒன்று வந்து டியூபல் டான்சில், இன்னொன்று லிங்குவல் டான்சில். ஸோ நம்ம காதில் வந்து யுஸ்டேஷியன் டியூப் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ அதோட ஓப்பனிங் கிட்ட தான் வந்து இந்த டியூபல் டான்சில் அப்படின்றது லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி லிங்குவல் டான்சில் அப்படின்றது நம்ம நாக்குக்கு பின் பகுதியில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஓவராலா இந்த 4 டைப் ஆஃப் டான்சிலோட வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வேலையை தான் வந்து இந்த 4 டான்சிலுமே பார்க்குது. அண்ட் அதே மாதிரி நம்ம மூக்கு வழியாவோ இல்ல வாய் வழியாவோ ஏதாவது இன்ஃபெக்ஷன் போறப்போ ஸோ அதை ட்ராப் பண்ணி அது வந்து நம்ம பாடிக்குள்ள போகாம ப்ரிவென்ட் பண்றதுக்கு இந்த டான்சில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த டான்சில்ன்றது ஒரு லிம்ஃபாட்டிக் டிஷ்யூ. ஸோ லிம்ஃபாட்டிக் டிஷ்யூ அப்படின்னா நெறி திசு அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடம்புல வந்து நிறைய லிம்ஃப் நோட்ஸ் இருக்கும். ஸோ லிம்ஃப் நோட்ஸ்னா நெறி கட்டிகள். ஸோ அதுவும் அதே மாதிரி வேலை தான் பார்க்கும். உடம்புல உள்ள லிம்ஃபாட்டிக் சிஸ்டமோட வேலை வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து ப்ரொடியூஸ் பண்றது தான். ஸோ அதே தான் வந்து இந்த டான்சிலும் பார்க்குது.